السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையால் நாம அந்நஹ்வுல் வாலி என்ற இந்த புத்தகத்திலே இரண்டாவது பாகத்தில இருக்கிறோம். இன்றைய பாடம் 33வது பாடம். கிதாபினுடைய ஆரம்பத்திலிருந்து இது 33வது பாடம். இன்றைய பாடத்துல என்ன பார்க்க போறோம் இன்றைய வீடியோல அப்படி சொன்னா, அஃஆலுல் இஸ்திமரார் வமா தாம. இஸ்திமரார் எந்த காலமும் நிகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடியது அப்படின்ற ஒரு அர்த்தத்தை தரக்கூடிய வினை சொற்கள் ஃபியால்கள். இன்னும் மாதாம இதை பற்றிய செய்திகளை தான் இன்றைய பாடத்துல நாம பார்க்க போறோம். முதலாவது, இந்த ஃபியால்களும் இந்த மாதாம என்பது என்ன செய்யும், என்ன அமல் செய்யும் அப்படின்றத சொல்றாங்க. அதாவது முபுத்ததாவிற்கு ரஃபா செய்யும், முபுத்ததா ஹபர்ல நுழையும், முபுத்ததாவிற்கு ரஃபா செய்யும், ஹபருக்கு நசபு செய்யும். இந்த இரண்டும் என்ன செய்யும் செய்யும். அடுத்து, இந்த ரெண்டுக்கும் மத்தியில் உள்ள அஃபாலுல் இஸ்திமரார் இன்னும் மாதாம, இந்த ரெண்டையும் சேர்த்துதான் இந்த பாடத்துல சொல்றாங்க. ஆனால் இந்த ரெண்டுக்கும் மத்தியில் உள்ள சில வித்தியாசங்களையும் நமக்கு எடுத்து தராங்க. அது என்னன்னு சொன்னா, அஃபாலுல் இஸ்திமரார் என்று சொன்னால் அது எக்காலமும் நடந்து கொண்டே இருக்கக்கூடியது என்ற அர்த்தத்தை தரும். எந்த காலமா இருந்தாலும் அது நீங்காமல் நடந்து கொண்டே இருந்தது அப்படின்ற அர்த்தத்தை தரக்கூடியதுதான் அஃபாலுல் இஸ்திம்ராருடைய இந்த ஃபியால்கள். அடுத்து இரண்டாவது, இந்த ஃபியால்கள் அஃபாலுல் இஸ்திம்ராருக்கு முன்பாக நஃபியுடைய எழுத்து வரும். மா என்ற இல்ல நஃபியுடைய எழுத்து என்ன செய்யும், இந்த ஃபியால்களுக்கு முன்பாக வரும். அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம், இது முலாரியை குறிக்கக்கூடியதாக இருக்கும். கடந்த காலம், வருங்காலம், எல்லா காலத்தையும் என்ன செய்யும், மாலியாக இருந்தாலும் சரி எல்லா காலத்தையும் இந்த இஸ்திமரார் என்பது எடுத்துக்கொள்ளும். இரண்டாவது, நஃபியுடைய எழுத்து முன்னாடி வரும். அடுத்து இரண்டாவது, மாதாம என்பதில் உள்ள வித்தியாசம் என்னது? இது மாதாம என்பது இதுவரை நடந்ததை அர்த்தம் தரும். இதுவரை நடந்ததாக அர்த்தம் தரும். இதுவரையும் எதன் காரணமாக இந்த விஷயம் நடந்துச்சு, இந்த இதுவரை நீங்காமல் ஆகியிருந்துச்சு, ஆனா இனிமேல் அது நீங்கிரும் இப்படின்ற அர்த்தத்தை என்ன செய்யும் தரும். அதாவது இனிமேல் நீங்குமா நீங்காதா அது வேற விஷயம். ஆனால் இதுவரை என்னச்சு நடந்துச்சு அப்படி சொன்னா அதற்குரிய அர்த்தத்தை தர்றதுதான் மாதாம. இப்ப இரண்டுக்கும் மத்தியில் உள்ள இரண்டு வித்தியாசத்தை நல்ல முறையில விளங்கிக்கணும். அடுத்து, இதுல நஃபியுடைய மா வராது. மா என்பது நஃபியுடைய மா இல்ல, மாறாக காலத்தின் மீது அறிவிக்கும் மா. அப்ப இந்த மா என்பது நஃபியுடைய மா இல்ல. இந்த ரெண்டு வித்தியாசம் தான் இந்த இரண்டிற்கு மத்தியிலே இருக்குது. இதைத்தான் இன்றைய பாடத்திலையும் நாம தெளிவான முறையில பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நம்முடைய ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சார்பாக தீன் சம்பந்தப்பட்ட பல சேவைகள் நடைபெற்று வருகின்றன. அல்ஹம்துலில்லாஹ், இது போன்ற சேவைகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். எந்தவித தொய்வுமின்றி நடைபெறுவதற்காக வேண்டி அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். எங்க அக்கௌண்டினுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக தங்களுடைய நன்கொடைகளை, அன்பளிப்புகளை தாங்கள் செலுத்தலாம். அதே போல இங்கு ட்ரஸ்டினுடைய கியூஆர் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை ஸ்கேன் செய்தும் தங்களுடைய அன்பளிப்புகளை, நன்கொடைகளை தாங்கள் செலுத்தலாம். அல்லாஹு தாலா உங்களுடைய வாழ்விலும் வாழ்வாதாரத்திலும் இன்னும் எல்லா விதத்திலேயும் பரக்கத் செய்வானாக. ஆமீன். சரி, வாருங்கள் இன்றைய பாடத்திற்குள் நாம் செல்வோம். அஃஆலுல் இஸ்திம்ராரி, இஸ்திம்தாரி என்பதாக இருக்கு, அசல்ல இஸ்திம்ராரி என்பதாக இருக்கும். அஃஆலுல் இஸ்திம்ராரி அந்நாசிகத்து வமாதாம, தொடர் என்ற அர்த்தத்தை தரும் வினை சொற்களும் மற்றும் மாதாமவும். இதை பற்றிய விஷயங்களை இன்றைய பாடத்துல நாம பார்க்க போகிறோம். முதலாவதாக முசன்னிஃபுடைய முறைப்படி உதாரணங்களை சொல்றாங்க. இங்க எப்படி அமைக்கப்பட்டிருக்கு, உதாரணங்கள் எப்படி அமைச்சிருக்காங்கன்னு சொன்னா, முதலாவதாக முசன்னிஃப் அவர்கள் இந்த அஃஆலு இஸ்திம்ரார பத்தி சொல்றாங்க. அதற்கு முன்பாக இங்க பார்த்தோம்னு சொன்னா இரண்டு உதாரணங்கள், ஒன்று என்பதாக இரண்டு உதாரணங்கள் எழுதப்பட்டிருக்கு அப்படி சொன்னா, இது இந்த இஸ்திம்ராருடைய வினை சொற்கள் ஃபியால்களை விட்டும் காலியான ஜும்லா.
இது எந்த அர்த்தம் தருது? இந்த இஸ்திம்ராருடைய ஃபியால்களை உடைய இந்த ஜும்லா, இந்த வாக்கியம், இது என்ன அர்த்தம் தருது? இந்த இரண்டுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசத்தை காட்டுவதற்கான அந்த மாதிரி உதாரணங்களை கொண்டு வந்திருக்காங்க. முதலாவது உதாரணம், அல் ஹர்ரு ஷதீதுன், வெப்பமாகிறது கடுமையாக இருக்கிறது. இப்ப இது எப்படி அர்த்தம் தருது? வெப்பம் இந்த நேரத்துல கடுமையாக இருக்கிறது என்பது போல அர்த்தம் தருதுல. இப்ப அடுத்து இஸ்திமராரோடைய ஃபியாலோடு சேர்த்து சொல்றாங்க, மாசாலல் ஹர்ரு ஷதீதன். இதுல மாசால என்பது முப்ததா ஹபரின் மீது நுழைஞ்சிருக்குது. அல் ஹர்ரு என்பது முப்ததா, ஷதீதன் என்பது ஹபரு. அல் ஹர்ரு என்பதற்கு என்ன செஞ்சிருக்கு? ரஃபா செஞ்சிருக்கு. ஷதீதன் என்பதற்கு நசப் செய்யப்பட்டிருக்குது. இதற்குரிய அர்த்தம் என்னன்னு சொன்னா, சூடாகிறது கடினமாக நீங்காமல் இருந்து கொண்டே இருந்தது என்பதாக அர்த்தம் வரும். இந்த மாசால் என்பது நீங்காமல் ஆகியிருந்தது என்ற அர்த்தத்தை இந்த இஸ்திமராருடைய ஃபியால்கள் கொடுக்கும். அப்ப வெப்பமாகிறது கடுமையாகவே நீங்காமல் ஆகியிருந்தது. அப்ப எல்லா காலமும் இருந்து கொண்டே இருக்குது அப்படி சொல்லி ஒரு அர்த்தத்தை தருது இல்ல இந்த இஸ்திமராருடைய ஃபியால். அதைத்தான் விளக்கத்துக்காண்டி தான் இரண்டு விதமாக நமக்கு ஜும்லாக்களை கொண்டு வந்து காட்டுறாங்க. அடுத்து இரண்டாவது உதாரணம், அல் முஹத்தபு மஹபூபுன், பண்பாளவன், பண்பானவன், நேசிக்கப்படுபவனாக இருக்கிறான். இப்ப இதே நாம இஸ்திமராரோட ஃபியாலோட சேர்த்து சொன்னோம்னு சொன்னா, மாசாலல் முஹத்தபு மஹபூபன், பண்பானவன் எல்லா காலமும் பிரியன் கொள்ளப்பட்டவனாகவே இருந்தான். அப்ப இந்த இடத்துல என்ன அர்த்தம் தருது? எல்லா காலமும் என்ற அர்த்தம் இந்த இது தருது. இதுல பார்த்தோம் சொன்னால் முஹதபு என்பது முபத்ததா, மஹபூபன் என்பது ஹபரு. இது மாசாலவினுடைய இஸ்மாகவும், மஹபூபன் என்பது மாசால என்பதனுடைய ஹபராகவும் ஆகிருச்சு. இப்ப மூன்றாவது உதாரணம், அல் மரீது நாயிமுன், நோயாளி தூங்கக்கூடியவராக இருக்கிறார். இதுல நார்மலாக ஒரு அர்த்தம் முபத்ததா ஹபரை கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு நேராக இஸ்திமதாருடைய ஃபியால சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க. மாபரிஹல் மரீது நாயிமன், எல்லா காலமும் நோயாளியாகிறவர் தூங்கக்கூடியவராக இருக்கிறார். இப்ப இதுல எப்படி அர்த்தம் தருது? எல்லா காலம் என்ற அர்த்தத்தை இந்த அஃபால் இஸ்திம்ரார் மாபரிஹா என்பது தருது. மாபரிஹா என்பது முப்ததா ஹபரின் மீது நுழைந்திருக்குது. இது இப்ப அல் மரீது என்பது இதனுடைய இஸ்மாக ஆயிடுச்சு. நாயிமன் என்பது மாபரிஹா என்பதனுடைய ஹபராக ஆகிருச்சு. இப்ப அடுத்த உதாரணம், நான்காவது உதாரணம், அல் மத்தரு ஹாத்திலுன், மழை கொட்டக்கூடியதாக இருக்கிறது. இப்ப அதற்கு நேராக இஸ்திமரருடைய ஃபியால வச்சு சொல்றாங்க, மாபரிஹல் மத்தரு ஹாத்திலன், மழையாகிறது எல்லா காலமும் கொட்டக்கூடியதாகவே இருக்கிறது. ரெண்டே வந்துருச்சு. இஸ்திம்ராருடைய அர்த்தம் இந்த இடத்த நமக்கு தருது. அல் மத்தரு என்பதுல எப்படி வந்திருக்கு? இஸ்மு, மாபரிஹா என்பதனுடைய இஸ்மு, ஹாத்திலன் என்பது மாபரிஹா என்பதனுடைய ஹபரு. அஞ்சாவது உதாரணம், அந்நாரு முஸ்தாயிலத்துன், நெருப்பாகிறது கொழுந்து விட்டு எரியக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு இஸ்திம்ராரோட ஃபியால யூஸ் பண்ணணும்னு சொன்னா, மன்ஃபக்கத்தின் நாரு முஸ்தாயிலத்தன், நெருப்பு கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கிறது, எல்லா காலமும் எரிந்து கொண்டே இருக்கிறது அப்படின்ற அர்த்தத்தை இந்த இஸ்திம்ராரோட ஃபியால் தரும். அடுத்ததாக அடுத்த உதாரணம், ஆறாவது, அல் குலாத்து ஆதிலூன, நீதிபதிகள் நேர்மையாளர்களாக இருக்கிறார்கள். இப்ப இதை இஸ்திம்ராரோட அர்த்தத்தோடு சொன்னோம், ஃபியாலோட சொன்னோம்னு சொன்னா ஆறாவது உதாரணத்தை, மன் ஃபக்க அல் குலாத்து ஆதிலீன,
நீதிபதிகள் நேர்மையாளர்களாகவே இருந்தார்கள், எல்லா காலமும் இருந்தார்கள். இப்ப அடுத்து 7வது உதாரணம். அத்தாஜிரு சாதிகுன், வியாபாரி உண்மையாளராக இருக்கிறார். இதை இதோட சொன்னோம்னு சொன்னா அஃபால் இஸ்திம்ராரோட மா ஃபத்திஅ அத்தாஜிரு சாதிகன், வியாபாரியாகிறவர் எல்லா காலமும் உண்மையாளராகவே இருந்தார். அப்ப இந்த மேலுள்ள நார்மலாக அஃபால் இஸ்திம்ராரை விட்டும் காலியான ஜும்லாக்கள் இது. இதற்கும் இந்த அஃபால் இஸ்திம்ராரோடு இணைந்து வரக்கூடிய இந்த வாக்கியத்திற்கு மத்தியில் உள்ள வேறுபாட்டை நாம பார்த்தாச்சு. இதுல என்ன வருது, எல்லா காலம் என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த வாக்கியங்கள் அமைஞ்சிருக்குது. அடுத்ததாக இப்ப அடுத்த உதாரணத்தை சொல்றாங்க. ஹுலுகுக கரீமுன், உன்னுடைய குணமாகிறது சங்கையானதாக சிறந்ததாக இருக்கிறது. இப்ப இத மாதாம என்பதோடு இணைச்சு சொல்றோம்னு சொன்னா எப்படி வரும்? துஹ்தரமு மாதாம ஹுலுகுக கரீமன், துஹ்தரமு நீ சங்கை செய்யப்படுவாய், மாதாம ஹுலுகுக கரீமன் உன்னுடைய குணம் நல்லதாக சிறந்ததாக இருக்கும் பொழுதெல்லாம், இருக்கும் காலமெல்லாம் நீ சங்கை செய்யப்படுவாய். அடுத்ததாக 9வது உதாரணம். அந்நூறு லஈலுன், வெளிச்சமாகிறது வஈலுன் மங்கலாக இருக்கிறது. இப்போ உதாரணம் அடுத்து இது மாதாமோட இணைச்சு சொல்றாங்க. லா தகர, நீ ஓதாதே, மாதாம நூறு வஈலன் வெளிச்சம் மங்களாக இருக்கும் காலமெல்லாம், இருக்கும் பொழுது நீ குர்ஆனை ஓதாதே. அப்ப எதுவரையும் வெளிச்சம் மங்களாக இருக்கிறதோ அதுவரை என்ன செய்யாத, ஓதாதே. மாலியை குறிக்கக்கூடியதாக என்ன செய்து இருக்குது. அப்ப அது நீங்கிருச்சு. அப்ப மாலி என்ன ஆயிடுச்சு, அது நீங்கிருச்சுன்னு சொன்னா அடுத்து என்ன செய்ய, நீ ஓது, அதுவரையும் நீ ஓதாத. இப்ப அப்படி மாதாம இஸ்திமரார் இதனுடைய அர்த்தங்கள் உதாரணங்களை நாம பார்த்து அதனுடைய அர்த்தங்களை நாம படிச்சாச்சு. இப்ப முசன்னிஃப் அவர்கள் உதாரணங்களை சொல்லிட்டாங்க. அடுத்து பஹ்ஸ் செஞ்சு ஆய்வு செஞ்சு விஷயங்களை சொல்லுவாங்க. ஆய்வு செய்ய போறோம். அல் பஹ்சு, ஆய்வு. இப்ப முசன்னிஃப் அவர்கள் இந்த உதாரணங்களை 2 வகையா பிரிச்சிருக்காங்க. முதலாவது பிரிவு இது, 2வது பிரிவு இது, இப்படி பிரிச்சிருக்காங்க. முதலாவது அல் அம்சிலத்து ஃபில் கிஸ்மில் அவ்வலி, முதலாவது பிரிவிலே இந்த இதை பார்த்தோம் சொன்னா குல்லுஹா ஜுமலுன் இஸ்மியத்துன், எல்லாமே அவை அனைத்து உதாரணங்களும் ஜுமலுன் இஸ்மியத்துன் இஸ்மியாவான வாக்கியங்களாக இருக்கிறது. தத அல்லஃபு மின் முபததஇன் வ ஹபரின், முபததா ஹபரில் இருந்து இணைந்ததாக இருக்கிறது. அப்ப இந்த வாக்கியங்கள் எல்லாத்தையும் நாம பார்த்தோம் சொன்னா எப்படி இருக்குது, முபததா ஹபராக இருக்குது. வல் அம்சிலத்து இன்னும் ஃபில் கிஸ்மி சானி, 2வது பிரிவிலே உள்ள உதாரணங்கள் ஆகிறது. ஹிய அதுவாகிறது, அல் ஜுமலு வாக்கியங்களாக இருக்கும். அல்லத்தி எத்தகைய ஜும்லா, ஃபில் கிஸ்மில் அவ்வலி நஃப்சிஹா, முதலாவது பிரிவிலே இருக்கிறதே அதனை போன்றுதான். நஃப்சிஹா அதனுடைய அர்த்தம் எப்படி இருக்குது, எல்லாம் முபத்ததா ஹபரும் சரி அப்படியே தான் இருக்குது. அதுதான் நஃப்சிஹா, அதுவாகவே இருக்குது. மஅ ஜியாததி மாசால, மா ஜியாததி அதிகப்படுத்துவதுடன், மாசால என்பதை அதிகப்படுத்துவதுடன், அவு மாபரிஹா அல்லது மாபரிஹா என்பதை அதிகப்படுத்துவதுடன், அவ் அல்லது மன்ஃபக்க என்பதை அதிகப்படுத்துவதுடன், அவ் அல்லது மாஃபத்திய என்பதை அதிகப்படுத்துவதுடன், அவ் அல்லது மாதாம என்பதை அதிகப்படுத்துவதுடன் என்ன செஞ்சிருக்கு, அதே மாதிரிதான் இருக்குது. முதலாவது பிரிவுக்கு 2வது பிரிவுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. என்ன வித்தியாசம் இருக்குது, இந்த வார்த்தைகள் எல்லாம் எக்ஸ்ட்ராக ஜியாதத்தாக அதிகப்படியாக இருக்குது. இதா பஹஸ்த நீ ஆராய்ந்தால், அம்மா ஹதஸ்தஹு எதனை நீ அறிவித்தாயோ அதனை தொட்டும், ஹாதிஹில் அஃஆல இந்த ஃபியால்களை எதை தொட்டும் நீ அறிவித்தாயோ அந்த ஒன்றை நீ ஆராய்ந்தால், எதை ஆராய்றது, மினத்தகீரி ஐந்த துஹூலிஹா அந்த ஃபியால்கள் நுழையக்கூடிய சமயத்திலே ஏற்படும் மாற்றங்களை, எது ஏற்படக்கூடிய மாற்றம், அலா ஜுமரில் கிஸ்மில் அவ்வலி
முதலாவது பிரிவினுடைய வாக்கியங்களின் மீது ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீ ஆராய்ந்தால் ரைத்த நீ பார்ப்பாய் அன்னஹா நிச்சயமாக விஷயமாகிறது ரஃபாத்தில் முபுததஉ முபுததாவிற்கு நிச்சயமாக அந்த ஃபியால்கள் ஆகிறது ரஃபாத்தில் முபுததஉ அது முபுததாவிற்கு ரஃபா செய்கிறது ரஐத்த நீ பார்ப்பாய் அன்னஹா நிச்சயமாக அந்த ஃபியால்கள் ஆகிறது ரஃபாத்தில் முபுததாவிற்கு ரஃபா செய்கிறது நசபத்தில் ஹபர இன்னும் ஹபரிற்கு நசபு செய்கிறது ஃபஹிய தஷப்பஹ கான ஃபீ தாலிக எனவே அந்த ஃபியால்கள் ஆகிறது இந்த விஷயத்திலே அமல் செய்யக்கூடிய இந்த விஷயத்திலே கானவிற்கு ஒப்பாக இருக்கிறது வஹிய இன்னும் அந்த ஃபியால்கள் ஆகிறது ஃபில் ஹகீகத்தி உண்மையிலேயே பகியத அகவாத்தி கானவினுடைய மீதமுள்ள சகோதரிகளாக இருக்கிறது அல்லத்தி எத்தகைய சகோதரிகள் சுபிகத் லக திராசத்துஹா எதனுடைய பாடம் உனக்கு முன் சென்று விட்டதோ அத்தகைய கானவினுடைய மீதமுள்ள சகோதரிகளாக இருக்கிறது. அப்ப என்ன சொல்றாங்க இந்த இடத்துல அப்படி சொன்னா, நாம 2 பிரிவாக பார்த்தோம். முபத்ததா ஹப்னு, முபத்ததா ஒண்ணு, அடுத்து மாசாலா என்பதோடு இணைந்தது. இப்படி எல்லாம் அர்த்தத்துல 2ம் ஒரே மாதிரிதான் இருக்கும். பார்ப்பதற்கும் 2ம் ஒரே மாதிரிதான் இருக்கும். ஆனா என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது, அங்க மாசாலா என்பது அதிகப்படியாக இருக்குது. அந்த மாசாலாவினுடைய அர்த்தமும் என்ன செய்து அதிகப்படியாக வருது. அதுதானே தவிர 2 ஜும்லாலும் ஒரே மாதிரிதான் இருக்குது. அப்ப இதுல இந்த ஃபியால்கள் நுழைவதை கொண்டு அந்த முபத்ததா ஹபர்ல என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம் சொன்னா, முபத்ததா இப்படி இருக்கு, ரஃபா செய்யப்பட்டதாக இருக்குது, ஹபரு நசபு செய்யப்பட்டதாக இருக்குது. இது எப்படி செய்யும்? இதே போலதான் கான என்ற அந்த ஃபியாலும் என்ன செய்யும், அமல் செய்யும். அதுதான் சொல்றாங்க, கானவிற்கு இந்த ஃபியால்கள் எல்லாம் ஒப்பாக இருக்குது. இதுவும் என்னது, கானவினுடைய சகோதரியை போலதான், மீதமுள்ள சகோதரியை போலதான். அது என்ன செய்யும், அதுவும் முபத்ததாவிற்கு ரஃபா செய்யும், ஹபருக்கு நசபு செய்யும். அந்த கானவினுடைய பாடம் என்னாச்சு முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இதற்கு அடுத்ததாக ஒய்தா நவரத்த நவரத்தன் உஹரா மற்றொரு தடவை நீ பார்த்தால் இலாஹாதிஹில் அஃபாலி இந்த ஃபியால்களின் பக்கம் நீ பார்த்தால் ரஐத நீ பார்ப்பாய் அன்னல் அர்பாத்தல் ஊலா நிச்சயமாக முதலாவது இருக்கக்கூடிய 4 ஆகிறது மின்ஹா அந்த உதாரணங்கள் இருந்து முதலாவது இருக்கக்கூடிய 4 ஆகிறது மஸ்பூகத்துன் பிஹர்ஃபின் ஒரு ஹர்ஃபை கொண்டு முற்படுத்த கூடியதாக இருக்கிறது. என்ன ஹர்ஃப் அது? எதுல்லு ஆலன் நஃபி நஃபியின் மீது அறிவிக்குமே அந்த ஹர்ஃபை கொண்டு முற்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. இப்ப என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல இருந்து நம்ம முன்னாடி பார்த்த ஃபர்ஸ்ட் பாட ஆரம்பத்துல பார்த்தோம்ல அந்த விஷயங்கள்ல சில விஷயங்களை சொல்றாங்க. அதாவது இந்த இடத்துல சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா, இந்த ஃபியால்கள் அஃபாலுல் இஸ்திம்ராருக்கு முன்னாடி சில எழுத்துகள் முன்னாடி வருதுல, மாசால மன்ஃபக்க மாஃபத்தியா என்பதாக, இந்த மீம் என்பது நஃபியை குறிக்கக்கூடியதாக இருக்கும். வான்னல் ஃபியாலல் அஹீர இன்னும் கடைசி ஃபியால் நிச்சயமாக கடைசி ஃபியால் ஆகிறது. ஒஹுவ அந்த கடைசி ஃபியால் என்ன, மாதாம மாதாம் என்பதாக இருக்கும். மஸ்பூகுன் பி ஹர்ஃபின் அது ஒரு ஹர்ஃபை கொண்டு முற்படுத்த முந்தியதாக இருக்கிறது. அது என்ன ஹர்ஃபு? எதுல்லு ஆலல் வக்தி வஸ்ஸமானி அந்த ஹர்ஃபு காலத்தின் மீதும் நேரத்தின் மீதும் அறிவிக்கக்கூடியதாக அறிவிக்கின்றதாக இருக்கும். அப்ப இந்த மாதாம என்பதற்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய அந்த மீம் மா என்பது என்னது, நஃபியுடைய மா கிடையாது. மத்த மாசால மன்ஃபக்க என்பதுல வந்திருக்க மாதிரி அது நஃபியுடைய மா இல்ல, மாறாக காலத்தின் மீதும் நேரத்தின் மீதும் அறிவிக்கக்கூடிய அது ஒரு ஹர்ஃபாக இருக்குது அப்படின்ட்டு நமக்கு விளக்கிட்டாங்க. இப்ப அடுத்து ஒரு வித்தியாசத்தை சொல்றாங்க. وَيُعْمَلُ عَمَلَ الْأَفْعَالِ الْأَرْبَعَةِ الْأُولَى முதலாவது இருக்கக்கூடிய அந்த 4 ஃபியால்களுடைய அமல்களாகிறது. وَيُعْمَلُ عَمَلُ الْأَفْعَالِ الْأَرْبَعَةِ الْأُولَى முதலாவது இருக்கக்கூடிய அந்த 4 அஃபால்களுடைய ஃபியால்களுடைய அமல்களாகிறது. முலாரிஅஹா அதனுடைய முலாரியுடைய அமலாக அமல் செய்யும். وَيُعْمَلُ
وَيُعْمَلُ عَمَلَ الْأَفْعَالِ الْأَرْبَعَةِ الْأُولَى முதலாவது இருக்கக்கூடிய அந்த 4 ஃபியால்களுடைய அமலாக அமல் செய்யும். முலாரிஅஹ அதனுடைய முலாரியுடைய அமலாக அமல் செய்யும். முதலாவது உள்ள அந்த 4 எப்படி அமல் செய்யும்? முலாரியுடைய அமலாக அமல் செய்யும். வலைசலஹா அதற்கு இல்லை. ஃபியாலு அம்ரின் அம்ருடைய ஃபியால் அதற்கு இல்லை. வலா யுஸ்தஅமலு லில் ஃபியாலி மாதாம என்ற ஃபியாலிற்கு புழங்கப்படாது. இல்லல் மாதியை தவிர. அப்ப இந்த அஃபாலுல் முதாரபால மாசால மன்ஃபக்க என்பதுல எப்படி வரும்? மாதி இருக்குது, முலாரி இருக்குது. ஆனா அதுல என்ன கிடையாது? அம்ரு கிடையாது. அதே சமயம் இந்த மாதாம என்பதுல மாதி மட்டும்தான் இருக்குது, முலாரி கூட கிடையாது. மாதியை தவிர வேற எதுவும் புழங்கப்படாது அப்படின்ட்டு நமக்கு சொல்றாங்க. அடுத்து இது வயசலு அலைக்க ஜித்தன் இதராக மானி ஹாதிஹில் அஃபால பிதஅம்முலில் அம்சிலத்தி சாபிகதி முன் சென்ற உதாரணங்களை சிந்திப்பதை கொண்டு இந்த ஃபியால்களுடைய அர்த்தங்களை அறிவது உனக்கு லேசாக ஆகும். அப்ப என்ன சிந்திக்கிறது? எனவே நிச்சயமா யார் கூறுகிறாரோ மாசாலல் ஹர்ரு ஷதீதன் என்பதாக யார் கூறுகிறாரோ யுரீது அவர் நாடுகிறார் கேட்கக்கூடியவருக்கு செய்தி அறிவிப்பதை நாடுகிறார். இஸ்திமராரி ஷித்தத்தில் ஹர்ரி சூட்டினுடைய கடினம் நீடிப்பதை கொண்டு செய்தி அறிவிப்பதை நாடுகிறார். ஒமிஸ்லு மாசால ஃபி இஃபாதத்தி ஹாதல் மானா இன்னும் மாசால இதனுடைய அர்த்தமாகிறது பிரயோஜனம் அளிப்பதிலே மாசால என்பதை போன்றுதான் மாபரிஹ என்பதும் ஒமன்ஃபக்க ஒமாஃபத்தியா என்பதும். அதாவது இந்த மாசால என்பது என்ன அர்த்தம் தருது? எல்லா காலமும் எப்படி இருக்குது? சூடு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்ற அர்த்தம் மாசாலா என்பது அறிவிக்கிறது இல்ல. இதே அர்த்தம் தான் மாபரிஹா என்பதும் அர்த்தம் தரும், மன்ஃபக்க என்பது அர்த்தம் தரும், மாஃபத்தி என்பது அர்த்தம் தரும். அதுதான் இந்த வாக்கியத்துல நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அடுத்து இன்னும் யார் கூறுவாரோ துஹ்தரமு மாதாம ஹல்குக கரீமன் உன்னுடைய குணம் நல்லதாக இருக்கும் காலமெல்லாம் நீ சங்கை செய்யப்படுவாய் என்பதாக யார் கூறுவாரோ, இந்த வாக்கியத்தை யார் கூறுவாரோ யுரீது அவர் நாடுகிறார் ஐயுபையினல் முத்தத்த அல்லதி துஹ்தரமு ஃபீஹா எந்த காலத்திலே நீ சங்கை செய்யப்படுவாயோ அத்தகைய காலத்தை விலக்கி வைப்பதை அவர் நாடுகிறார். வல் ஃபியாலு இன்னும் ஃபியால் மாதாம என்ற ஃபியாலாகிறது யுஃபீது பயானல் முத்ததி காலத்தினுடைய விளக்கத்தை பயன் தரும். இது என்ன செய்து காலத்தை விலக்கி வைக்கக்கூடியதாகவும் இந்த மாதாம என்பது இருக்குது. எந்த காலம் வரை அப்படின்றது என்ன செய்யுது? இந்த உதாரணத்தை நமக்கு தெரியுது. இந்த காலம் வரை நீ என்ன செய்வாய்? சங்கை செய்யப்படுவாய். எப்ப நீ என்ன செஞ்சிட்ட? உன்னுடைய குணத்துல கெட்டு போயிட்டு அப்ப என்ன செய்யப்பட மாட்டாய்? கண்ணியம் செய்யப்பட மாட்டாய் அப்படின்றது என்ன செய்யுது? இந்த உதாரணம் நமக்கு உணர்த்துது. இந்த மாதாம என்பது நமக்கு உணர்த்துது. இப்படி இதுவரை நமக்கு என்ன செஞ்சுட்டாங்க? இந்த இதுல இருந்து முசன்னிஃப் அவர்கள் என்ன செஞ்சாங்க? மாதாம அஃபால் இஸ்திம்ராருக்குள்ள வித்தியாசங்கள் என்ன செஞ்சாங்க? இந்த உதாரணங்கள்ல பார்த்து அழகான முறையில நமக்கு சுட்டி காட்டிட்டாங்க. இப்ப இந்த உதாரணங்கள்ல ஆய்வு செஞ்சாச்சு. இப்ப ஆய்வு செஞ்ச பின்னாடி முசன்னிஃபுடைய வலைமைப்படி கவாயிது சட்டங்கள். இந்த சட்டங்களை இன்ஷா அல்லாஹ் நாம என்ன செய்வோம்? அடுத்த காணொளியில காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.